ஓகே. ஸோ ஃபோரியர்ஸ் law of heat conduction இந்த ஈக்குவேஷன் தான். Q is equal to minus Ka dt by L. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா K தான் கண்டக்டிவிட்டி, A தான் ஏரியா நார்மல் டு த ஹீட் கண்டக்ஷனு, டிடி வந்துட்டு அந்த திக்னஸ்க்கு இந்த சைடில் இருக்க டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க டெம்பரேச்சர். ஸோ தட் இஸ் இட் ஃபார் கண்டக்ஷன். ஸோ அன்ஸ்டடி ஹீட் கண்டக்ஷன் ஒரு டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன்னா வித் டைம் தி கண்டக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் மாறப்ப அதுதான் வந்துட்டு டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அட் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரிஸ்க்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறப்ப லேட்டன்ட் ஹீட்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சும்மா எக்ஸாம்பிள். ஸ்டார்டிங் ஃபுல்லாக நிறைய வந்துட்டு பேருன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி தான் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஸோ மெயினாக நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஃபியூ கான்செப்ட்ஸ் இருக்குது, அதாவது இந்த காம்போசிட் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி காம்போசிட்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த 3 இதுக்குமே நம்ம பார்க்கணும். பிளேன் வால்க்கு ஹீட் கண்டக்ஷன், சிலிண்டருக்கு ஹீட் கண்டக்ஷன் அண்ட் ஸ்பியருக்கு ஹீட் கண்டக்ஷனு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளேன் வால்க்கு எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன் இங்கே. ஸோ பிளேன் வால்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப் ஒரு காம்போசிட் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இங்கே வந்துட்டு ஒரு மெட்டீரியல் இங்கே ஒரு மெட்டீரியல் இங்கே ஒரு மெட்டீரியல்னா ஒரு மெட்டீரியல் சேஞ்ச் ஆகிறப்ப அந்தந்த இடத்துல வந்துட்டு கண்டக்டிவிட்டி மாறினால டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லென்த்துக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன்னா ஒரு மெட்டீரியல், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு மெட்டீரியல்னால ஒரு இதுவும் வேறு வேறு திக்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் இட் இஸ் கிவன் பை என்ன ஃபார்ம்னா L/K. இந்த எல்லா ஃபார்முலாவும் நம்மளோட ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா புக்கில் இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா பேஜ் நம்பர் 55ல தான் இருக்குடா. ஸோ if you take 55 இல்லை 56ல இருக்கு. 56ல காம்போசிட் வால்ஸ்க்கு வந்துட்டு என்ன ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஒரு வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இதுக்கு வந்துட்டு ஹீட் கண்டக்ஷனுக்கு வந்துட்டு 55 பேஜ் நம்பரில் கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ கியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலி இட் இஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச், அதாவது 55 பேஜில் டாப்பில் கொடுத்துருப்பாங்க ΔT பை ரெசிஸ்டன்ஸ். இதுதான் அந்த ஃபார்முலா, ΔT பை ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பிளேன் வால்ஸுக்கே தான். ஓகே. ஸோ இப்போ நிறைய மெட்டீரியல் இருக்குன்னா ஓவரால் இப்போ இங்கே சிஸ்டம்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ஓவரால் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், T1 டெம்பரேச்சர், T4 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அண்ட் 3 வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார்முலா. இப்போ வந்துட்டு ஒரு சிலிண்டருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலிண்டருக்கு வந்துட்டு டெரிவேஷன் பண்ணிட்டு போனாங்க. சிலிண்டர்லேருந்து நம்ம அப்படியே டெரிவேஷன் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபோரியர் லா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க -K dt/dr. ஏரியா பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் நடக்கிற ஏரியா வந்துட்டு இட்ஸ் அ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் தான் நடக்குது இங்கே. ஸோ அந்த ஏரியா வந்துட்டு 2πr. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னர் வால்லேருந்து நம்மளுக்கு அவுட்டர் வாலுக்கு நம்மளுக்கு கண்டக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திக்னஸ் அலாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இன்னர் வால்லேருந்து கண்டக்ஷன் நடக்காது. இன்னர் வால் ரேடியஸ் வந்துட்டு ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம்னா 2πr. ஸோ தட் நார்மல் ஏரியா தான் எடுக்கணும். ஓகே. கண்டக்ஷன் வந்துட்டு இந்த த்ரூ த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர்னு சொல்கிறப்ப இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா போகணும். அண்ட் தென் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அலாங் த ரேடியஸ் அண்ட் dr இஸ் அ நார்மல் ஃபார்முலா. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம இன்டிகிரேட் பண்ணி ஃபஸ்ட்டு. ஸோ ஆர் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுங்க, dr இன்சைட் கொண்டு வந்துட்டு ஆர் இன்சைட் கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த சைடு வந்துட்டு டி டேர்ம்ஸ்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்டிகிரேட் ஃப்ரம் R1 to R2, இன்னர் ரேடியஸ் டு அவுட்டர் ரேடியஸ் அண்ட் டெம்பரேச்சர் T1 to T2 போட்டுட்டு இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா இந்த சைடில் 1/r இருக்கனால ln R2 - R1 வந்துடும். இங்கே T2 - T1. நெக்ஸ்ட் வாட் யூ நீட் டு டூ சிம்பிளி Q மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் டேர்ம்ஸில் ΔT/R டேர்ம்ஸில் கீழே காமிக்கலாம். அப்போ டினாமினேட்டரில் என்னென்னவா இருக்கோ தட்ஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் கூட நீங்கள் வந்துட்டு நம்மளோட அந்த 55 பேஜ் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். 55, 56 பேஜ் நம்பர் இருக்கும்.
ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒரு சிலிண்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பியருக்கு எடுத்துக்கோங்க, அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். ஹாலோ ஸ்பியர் இருக்கும் ஒரு கான்செப்ட் இது. ஸோ ஒரு ஃபோரியர் லாவில் தான் அமைக்கிறதுக்கும் இங்கே ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சிலிண்டரோட ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்துடும். ஸோ ஹாலோ ஸ்பியருக்கு இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஹீட் கண்டக்ட் ஆகுதுன்னா அந்த ஏரியா ஃபார்மில் போட்டுக்கணும் 4πr². சிமிலர்லி ஆர் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு, டி டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு. இன்டிகிரேட் ஆர் ஃப்ரம் R1 to R2 அண்ட் டி ஃப்ரம் T1 to T2. அப்படி போகிறப்ப நம்மளுக்கு 1/r² இருக்கும். ஸோ 1/r² இருக்கப்ப அதோட இன்டிகிரேஷன் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு r⁻-2 இருக்குமா, இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா -2 + 1 கீழே -2 + 1 வரும். ஸோ அதை இன்டிகிரேட் பண்ணி வரப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி -r2 -r1 வரும். அதுதான் இப்படி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு எப்படி வரும்னா இது இன்டிகிரேட் பண்ணணும் -1/r2 தென் மைனஸ் ஆஃப் அங்கே வந்துட்டு -1/r1 வரும். ஸோ அதனால தான் இங்கே ஓவராலாக ஸோ மைனஸ் போட்டிருக்காங்க. ஸோ தட் இது ஓப்பன் பண்ணோம்னா இதுக்கு மைனஸ் இருந்து இதுக்கு ப்ளஸ் இருந்து வந்துடும். அதை இண்டிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இது வரும். ஓகே, இதை திருப்பி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்க. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு நீங்கள் டி ஒரு சைடில் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கீழே ஒரு சைடில் வச்சிங்கன்னா நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிறது வந்துட்டு சர்க்கிளோட ஸ்பியரோட ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மில் வந்துடும். இந்த 1/, இது வந்துட்டு 4k எல்லாம் கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1/4k போட்டிங்கன்னா அது வந்துட்டு ஸ்பியரோட ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஓகே, தென் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, HA∆T Ts மைனஸ் T இன்ஃபினிட்டி. அது சர்ஃபேஸ் அந்த என்ன சாலிட் பாடி இருக்கோ அந்த சாலிட் பாடியோட டெம்பரேச்சர் மைனஸ் அந்த ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் கான்டாக்டில் இருக்குது. சிம்பிளாக தான். ஸோ இதில் வந்துட்டு அகெயின் நீங்கள் ∆T மேலே வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸை கீழே வச்சிங்கன்னா டினாமினேட்டரில் அப்போ ஹெச்சும் ஏவும் தான் கீழே வரும். ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இங்கே கன்வெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 1/HAன்னு வரும். அந்த 1/HA தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸு. இங்கே L/HAன்னு போட்டிருக்காங்க. L யூஸ்வலாக வராது, இட் இஸ் 1/HA தான். யா, ஸோ இந்த காம்போசிட் இது உள்ளாக்க ஒரு டெரிவேஷன் பண்ணியிருப்பாங்க மேம். ஆமாம், ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மல் டெரிவேஷன் பண்ணியிருப்பாங்க. டெரிவேஷன் குயிக்காக பார்த்துடலாம். என்னென்னா T1 T4 டெம்பரேச்சர் போட்டு 3 மெட்டீரியலு ரெசிஸ்டன்ஸ் லென்த் இவ்வளோ கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த டெரிவேஷனுக்கு சிம்பிளாக இந்த ஃபார்மில் கொண்டு வரணும். இந்த எக்ஸ்பிரஸிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் T1 - T4 இந்த ஃபார்மில் கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ இந்த ஃபார்மில் கொண்டு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஃபஸ்ட்டு Q ஃபார்மில் எழுதிக்கிறாங்க. ஒரு மெட்டீரியல் த்ரூவாகவும் ஹீட் கண்டக்ஷன் ரேட் சேம் தான். ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஹீட் கண்டக்ஷன் ரேட் இருக்கும் அதே ஹீட் கண்டக்ஷன் ரேட் தான் இந்த மெட்டீரியலுக்கும் நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியலும் இருக்கும். ஓகேயா, ஸோ அந்த ஒரு இதுக்கும் Q எழுதிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பை அதோட ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் மெட்டீரியல் அதோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பை அதோட மெட்டீரியல் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இதுக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஸ்லாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா லென்த் பை K இன்டூ ஏ போடுவாங்க. HA போட்டிருப்பா ஆக்சுவலி K. ஓகேயா, ஸோ அந்த K போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே ஏரியா எல்லாத்துக்குமே சேம் தான், K மட்டும் மாறும், லென்த்தும் மாறும், Kயும் மாறும். ஸோ அந்த டேர்ம்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதிப்பாங்க, இங்கே கரெக்டாக எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் இன்னொரு சைடில் கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த ஸ்டெப்பில் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வருது. அந்த 3 ஈக்குவேஷன் ஆட் பண்ணிங்கன்னா T2 எல்லாம் கேன்சல் ஆகும், T3 எல்லாம் கேன்சல் ஆகும், T1 - T4 லெஃப்ட் சைடில் வந்துடும். இந்த சைடில் Q எல்லாம் காமனு, ஏவும் காமனு. ஸோ அதை வெளியில் எடுத்துகிட்டு மித்த எல்லாம் அதுவும் ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா இது வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். அவ்வளோதான். திஸ் இஸ் த சிம்பிள் டெரிவேஷன். அது வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் Q வந்துட்டு ∆T/∆R டர்ம்ஸில் காமிக்கிறாங்க. as simple as that. So that is an easy derivation. நெக்ஸ்ட் வந்துட்டு கன்வெக்ஷன் நான் சொல்லியிருந்தாலும் அந்த சாலிட் டு ஃப்ளூயிட் இதில் வந்துட்டு 1/HA தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா அதை காமிச்சிருப்பாங்க. இப்போ இன்கேஸ் வந்துட்டு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் இந்த காம்போசிட் வால்க்கு இந்த சைடில் ஒரு கன்வெக்ஷன் நடக்குது, இங்கேயும் கன்வெக்ஷன் நடக்குதுன்னா இது கூட சும்மா இது இங்கே தானே ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு சும்மா நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் போதும். இங்கே வந்துட்டு 1/HAன்னு இருக்கும். ஏ வந்துட்டு எல்லாம் காமனாக வெளியில் எடுத்ததுனால 1/HA ப்ளஸ் 1/H சப்ஸ்கிரிப்ட் ஏ. இங்கே ஏ வரக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஏ காமன் அவுட் எடுத்துட்டோம். ஸோ இந்த ஏ தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. 1/H ஆஃப் ஏ அண்ட் 1/H ஆஃப் பி மட்டும் போட்டாலே போதும்.
So that is இந்த காம்போசிட் ஓட இந்த டெரிவேஷன். 1/HA மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் திருப்ப. அதுதான் நம்ம கன்வெக்ஷனோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ கன்வெக்ஷனோட ஈக்குவேஷன் என்ன? HA del T ஆ? ஆமா. ஸோ HA del T நம்ம Q வந்துட்டு என்ன டேர்ம்ஸ்ல இருக்கணும்? Q வந்துட்டு del T by del R டேர்ம்ல இந்த டேர்ம்ல இருக்கணும். கரெக்ட்டா? ஓகே. ஸோ ஓகே. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் மட்டும் நியூமரேட்டர் வச்சுட்டு வாட் எவர் கம்ஸ் டு டினாமினேட்டர் இஸ் மை ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ அது HA வந்துட்டு எப்படி எழுதுனா 1/HA டினாமினேட்டர் ஓகே. ஸோ அதனால அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸும் அந்த ஈக்குவேஷன் மேல இது கூட ஆட் பண்ணனா இங்க வந்துடும். ஓகேடா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கவர்னிங் ஈக்குவேஷன். இது வந்துட்டு ஒரு டெரிவேஷன். இது படிச்சுக்கிறது பெட்டர். நான் எழுதி போட்டாங்க. ஸோ கவர்னிங் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ எங்கேருந்து அமைக்குதுன்னா இங்கேருந்து அமைக்குது. 3-dimensional heat conduction equation in Cartesian coordinates. இது ஒரு டெரிவேஷனு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கியூப் வரைஞ்சிக்கிறாங்க. கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னால இந்த மாதிரி XYZ போட்டு கியூப் வரைஞ்சிக்கிட்டு எக்ஸ் டிரெக்ஷனில் இங்கேருந்து QX ஹீட் வருது. இந்த சைடில் அப்படியே ஆக்சுவலி இங்கே வந்துட்டு இந்த எலமெண்ட்ல உள்ளாக்க ஒரு ஹீட் ஜெனரேஷன் ஒரு டேர்ம் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதான் Q.G போட்டுக்கிறாங்க. ஓகேயா? இந்த ஹீட் ஜெனரேஷன் டேர்ம் வந்துட்டு இருக்கனால இங்கே வெளியில் ஹீட் கண்டக்ட் ஆகிறது வந்துட்டு QX + DX வெளியில் போகுது. அதே மாதிரி இங்கே Y டிரெக்ஷன் QYயா வருது. QY + DYயா போகுது. சேம் வித் Z டிரெக்ஷன். ஸோ எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறாங்க. என்ன எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறாங்க? ஹீட் கண்டக்டட் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் வால்யூம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹீட் கண்டக்டட் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் வால்யூம் plus heat generated within the control volume is equal to rate of change of heat energy. So பார்த்தீங்கன்னா heat net heat conducted இந்த term வந்துட்டு net heat conducted through the control volume plus heat generation term தான் rate of change of energy ன்னு சொல்லிக்கிறாங்க. So what is the net heat conductedனா இங்க வெளியில போறது மைனஸ் உள்ளாக்கு வருது. ஸோ அதுதான் x yக்கு z டேர்முக்கு பண்றாங்க இங்க. plus the heat conducted இப்போ heat generated. ஸோ ஹீட் ஜென்ரேட்டடுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதில் ஏன் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா இந்த Q.G இருக்குல்ல இது வந்துட்டு பர் யூனிட் வால்யூமுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார் த என்டையர் வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா இன்டூ DX இன்டூ DY இன்டூ DZ போட்டுக்கிறாங்க இந்த ஸ்மால் எலமெண்ட்டுக்கு. இப்போ இந்த QX என்ன QX + DX என்னன்னா இந்த ஃபார்முலா. ஸோ QX என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹீட் கண்டக்ஷன் ஃபார்முலா தான். ஸோ அதுக்கு வந்துட்டு மைனஸ் போடணும். ஓகே மறந்துடாதீங்க. -KA dt/dx. இந்த ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிரெக்ஷன் பொறுத்தவரை ஏரியாஸ் இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு dy. ஓகே ஏன்னா இந்த கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா y கோஆர்டினேட்டு. நெக்ஸ்ட் இந்த கோஆர்டினேட் தான் z கோஆர்டினேட். இந்த கோஆர்டினேட் தான் x கோஆர்டினேட்னு எடுத்துப்போம். ஸோ இன் தட் கேஸ் திஸ் ஹைட் வில் பி dy அண்ட் திஸ் வித் வில் பி dz. ஸோ அதுதான் இந்த ஏரியாவை dx dy dy dz இங்கே வருது. ஓகே அண்ட் dt/dx ஏன்னா அலாங் த x டிரெக்ஷன் பார்க்கலாம். Similarly for net heat conducted out plus heat generated. So net heat conducted na வெளியில போற இந்த QX plus DX minus of நம்மளோட QX for each and every direction for the entire control volume. Plus the conducted out of control volume இது QX மட்டும் is QX plus DX. No, this whole thing the என்னன்னா you will have to understand one thing. இது இருக்குல்ல ஹீட் கண்டக்டர் ஆக்சுவலி ஹீட் கண்டக்டர் அவுட்டர் வரதுக்கு பதிலாக இட் ஷுட் ஹேவ் பீன் லைக் திஸ். அதாவது நெட் ஹீட் கண்டக்டட் பை த கண்ட்ரோல் எலிமெண்ட். இங்கே வந்துட்டு நெட் ஹீட் கண்டக்டட் நெட்னு ஒரு வார்த்தை வந்துருக்கணும் இங்கே. ஓகே நெட் ஹீட் கண்டக்டட் ஆஃப் கண்ட்ரோல் எலிமெண்ட். இப்போ நெட் ஹீட் கண்டக்டர்னா ஒரு இடத்துல QX + DX minus of QX then plus QY plus DY minus QY. Similarly for Z direction and the whole thing is given here plus heat generated per unit volume in the value, so into dx dy dz. So இப்போ பார்த்தோன்னா QX என்னன்னா Fourier's law பற்றி எழுதிக்கிறோம் -KA dt. ஓகே ஸோ QX QY QZ எழுதிடுவோம். இப்போ QX plus DXனா இது இந்த ஃபார்மில் எழுதுவோம். இது எப்படி எழுதணும்னா QX plus இந்த DXக்கு எப்படி எழுதினா dou/dx QX of DX அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ அது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன நடக்குது? ஏன்னா மேலே அந்த ஈக்குவேஷனில் சப்ட்ராக்ஷன் ஃபார்மில் தான் போட்டிருந்தோம். சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த QXும் மேலுக்கு அந்த நம்ம இந்த இதோட QXும் கேன்சல் ஆயிரும். ஸோ உள்ளாக்க வர்றது மைனஸ் ஆஃப் வெளியில் போகிறது போடுறாங்க இங்கே. தட் இஸ் தேர் நாட் மென்ஷன்ட். பட் என்ன கொடுத்துருக்காங்க உள்ளாக்க வந்து மைனஸ் ஆஃப் வாட் இஸ் கோயிங் அவுட்.
ஸோ தட் இஸ் வை இங்கே உள்ளாக்க வர்றது வெறும் கியூஎக்ஸ் அண்ட் வெளியில் போகிறது மைனஸ் ஆஃப் திஸ் ஹோல் டேர்ம் போட்டுட்டு என்ன நடக்குதுன்னா யூஆர் சிம்பிளிஃபைங் இட். இந்த கியூஎக்ஸ் கேன்சல் ஆகிடுது. தென் இது வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கியூஎக்ஸ் வந்துட்டு இங்கே உள்ளாக்க ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன நடக்குது, மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. கேஎக்ஸ் இந்த டிடி பை டிஎக்ஸ் ஒன் டைம் டிஃப்ரெண்ட் டி ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய் டிசி வந்துடுது. ஓகே, சிமிலர்லி ஃபார் qy minus qy plus dy அந்த டேர்ம்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்துடும், நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. டிஎக்ஸ்க்கு டிஒய்க்கு டிசிக்கு அந்த நியூ ஜென்ரேட்டடு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதுறாங்கன்னா, இட் இஸ் பேசிக்லி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹீட் தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹீட் இன்சைட் த கண்ட்ரோல் வால்யூமே இங்கே போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். கரெக்டாக ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி கரெக்ட். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இன்சைட் கண்ட்ரோல் வால்யூம் அது வந்துட்டு கியூவோட ஃபார்ம்னால எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கியூ வந்துட்டு என்ன, எம்சிபி டெல்டா டி. ஸோ எம் தான் வந்துட்டு இப்படி காமிச்சிக்கிறாங்க, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். யா, ஸோ டென்சிட்டி, யா, ஸோ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அண்ட் தென் சிபி டெல்டா டி. அதுக்கப்புறம் டிடின்னு போட்டுக்கிறாங்க, ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ அதில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் டிஒய் டிசி கேன்சல் ஆயிரும். Then we'll be left with just this equation, and this is our one-dimensional, three-dimensional heat conduction equation in Cartesian. Right? Okay, okay, so this is a Cartesian equation. ஏன்னா இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கே எல்லாம் ஈக்குவல்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் அசியூமிங் அதை காமன் அவுட்டை வெளியில் எடுத்துட்டு தேர் டிவைடிங் வித் எல்லா ஈக்குவேஷனும். ஸோ இது கீழே ஒரு கே வந்துடும், அதே சமயம் இது இங்கே ஒரு கே வந்துடும். இந்த டேர்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டின்னு ஒரு இதை டிஃபைன் பண்ணுறாங்க. தெர்மல் டிஃப்யூசிவிட்டினா ஹவு ஃபாஸ்ட் த ஹீட் டிஃப்யூசஸ் இன்சைட் த மெட்டீரியல். அதாவது தெர்மல் டிஃப்யூசிவிட்டி இட் இஸ் கே பை ரோ சிபி. ஸோ இது அப்போ அதுக்கு இன்வர்ஸாக வரதால அது 1/α நீங்கள் காமிச்சிக்கிறாங்க. That's it. This is the heat conduction equation in Cartesian coordinate. For இதுதான் வந்து Cartesian coordinate derivation. Unsteady condition, steady condition. So unsteadyனால டெம்பரேச்சர் கூட மாறிட்டே இருக்கு. டெம்பரேச்சர் இந்த டோ டி டேர்ம் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷனுக்கு, எஸ், ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன் இது ஜஸ்ட் எல்லாம் காமிச்சிருப்பேன். இந்த இது வேணால் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அன்ஸ்டடினா என்ன, ஸ்டடினா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்டடினா ரைட் ஹேண்ட் சைட் போயிடும், ஏன்னா டெம்பரேச்சர் கூட வேரி ஆகாது. நெக்ஸ்ட் வித்தவுட் எனி ஹீட் ஜென்ரேஷன் இந்த டேர்ம் போயிடும். ஸோ இது மட்டும்தான் இருக்கும் லெஃப்ட் சைடில். நெக்ஸ்ட் அன்ஸ்டடினா இது நார்மலாக எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டெரிவேஷனு ஒன் டைமென்ஷனல் ஹீட் கனெக்ஷன் பிளேன் வால். நார்மலாக ஒரு ஸ்லாப் எடுத்துக்குவோம், அது அப்படி டிஎக்ஸ் வித்துக்கு ஒரு எலிமெண்ட் எடுத்துகிட்டு நார்மல் ஃபூரியர் கண்டக்ஷன் ஈக்குவேஷனில் போட்டு நம்ம இன்டிகிரேட் பண்ணி ஃப்ரம் லென்த் 0 to L டெம்பரேச்சர் T1 to T போட்டு இன்டிகிரேட் பண்ணி கொண்டு வரது நார்மல் ஈக்குவேஷன். அது ஹாலோ சிலிண்டருக்கும் அதே தான் நம்ம முன்னாடி பார்த்தது. ரேடியஸை போட்டு அதை வந்து கொண்டு வர்றது. ஸ்பியரும் பார்த்துட்டோம். சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்கு மேம் பார்க்க சொன்னாங்க. டெக்ஸ்ட் புக்கில் இது மட்டும் தான் போட்டிருக்கு, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் யூனிஷங்கல் புக்கில். அதுக்கு மேலே வந்துட்டு இதுக்கு டெரிவேஷன்லாம் எதுவும் போடல. ஸோ இது வேணால் படிச்சுக்கோங்க. எல்லாமே காம்போசிட் சிஸ்டம் பார்த்தாச்சு, பார்த்துட்டோம். காம்போசிட் சிலிண்டர்ஸ்க்கும் அதே கதை தான். காம்போசிட் இது வால்ஸ் மாதிரி என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டருக்கும் இங்கே நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கணும். ஹீட் கண்டக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அண்ட் கீழே ரெசிஸ்டன்ஸ் டேர்ம்ஸில். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஒரு இதுக்கும் போட்டு நம்ம ஈக்குவேஷன் எழுதுறோம்.
அப்படியே இந்த ஈக்குவேஷன் தான் இப்படி மாற்றி எழுதிட்டு இந்த 3 ஈக்குவேஷனும் ஆட் பண்ணும். இந்த 3 திக்னஸ் உள்ள சிலிண்டர்ஸ் இருக்குன்னா 3 இதுக்கும் ஆட் பண்ணீங்கன்னா T2, T3 எல்லாம் கேன்சல் ஆயிரும். T1 மைனஸ் T4 டேர்ம்ஸ்ல கிடைக்கும். அதெல்லாம் வந்துட்டு என்னென்ன காமன் இந்த சைடில் இருக்கோ அதை வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உள்ளாக்க ப்ராக்கெட்டில் காமன் டேர்ம்ஸை போட்டிங்கன்னா முடிஞ்சது. கன்வெக்ஷன் நடந்துச்சுன்னா அதில் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு 1/HA, நெக்ஸ்ட் இந்த சைடில் 1/HB, அவுட் சைடில் HB கன்வெக்ஷன் பண்ணும். உள்ளாக்க வந்துட்டு HA தான் கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா இதுலேருந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு கன்வெக்ஷன் நடந்ததுன்னா இங்கே வந்துட்டு முன்னாடி T1 மைனஸ் T4ன்னு போட்டிருக்கோம். T1னா இந்த இன்னர் ரிம்ல இருக்க இந்த டெம்பரேச்சர் அண்ட் T4னா இங்கே இருக்க டெம்பரேச்சர். கன்வெக்ஷன் நடந்ததுன்னா இந்த ஃப்ளூயிடோட யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் TA, அதுக்கப்புறம் அவுட்டரில் இருக்க அந்த ஃப்ளூயிட் போகிற அந்த யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் TBன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துலேருந்து இங்கே இருக்க டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் TA மைனஸ் TBன்னு போட்டு நான் சால்வ் பண்ணுவேன். TA minus TB, and then we'll have this. So அதுக்கப்புறம் அந்த கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கும், அவ்வளோதான். திஸ் இஸ் ஆஸ் ஃபார் அஸ் சிலிண்டர் இஸ் கன்சர்ன். ஸ்பியருக்கும் அதே கதை தான். ஸோ திஸ் இஸ் ஃபுல்லி டெரிவேஷன் ட்ரா. ஓகேயா? அதுக்கப்புறம் இப்போ கிரிட்டிக்கல் ரேடியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் ரேடியேஷன் கான்செப்ட் நான் டக்குனு உங்களுக்கு ப்ரஷ் அப் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ரேடியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் கான்செப்ட் வந்துட்டு. இது மெயினாக எங்கே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டீம் பைப்லைன்ஸில், அதோட இன்சுலேஷனில், எலக்ட்ரிக்கல் வயர்ஸில். ஸோ பார்த்தோன்னா என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு திக்னஸ், இப்போ ஒரு ஹாலோ சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கலாம், மேபி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்துட்டு குறையலாம் நினைப்போம். பட் இன் ரியாலிட்டி அப்படி இல்லை. ஸோ இனிஷியலாக வந்துட்டு நம்ம அந்த திக்னஸ் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர், இந்த ஹாலோ சிலிண்டர் தான் திக்னஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இனிஷியலாக ஒரு சர்டன் ஸ்டேஜ் இருக்குது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மேக்ஸிமம் லெவல் இருக்குல்ல, இந்த மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ என்ன ரேடியஸ் இருக்கோ அந்த ரேடியஸ் தான் கிரிட்டிக்கல் ரேடியஸ். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா புக்கில் நம்மளுக்கு ஒரு ஹாலோ சிலிண்டராக இருக்கட்டும், ஹாலோ ஸ்பியராக இருக்கும், ரெண்டுக்குமே வந்துட்டு அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கான டெரிவேஷனுமே இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதுக்கு எங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 59 பேஜ் நம்பரில் சிலிண்டருக்கு அப்படியே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 60th பேஜ் நம்பரில் ஸ்பியருக்கு அப்படியே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நான் பார்க்குறது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் ஹீட் கண்டக்ஷன் என்ன, Q is equal to delta by delta R. ஸோ பேஜ் நம்பர் 59ல வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் வந்து K/H ன்னு கொடுத்துருக்கான். அதான் ஃபார்முலாவா? ஆமாம். ஓகே, அது நிறைய பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் காமிக்கிறேன். ஓகே ஓகே.
தெரியுதா? தெரியுதுடா, தெரியுது. அவன் கே பை ஹெச் தான் வரும். ஓகே. ஸ்பியருக்கு வந்து 2k by h. ஆமா. ஸோ அப்போ அதை எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வராங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் தான் டெல் டி பை டெல் ஆரா. இப்போ ஆர் வந்துட்டு என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டீமே போயிட்டுருக்குன்னா, இங்கே வெளியில் காட்டிருக்கோம், இங்கே ஸ்டீம்லாம் போயிட்டுருக்கு, இங்கே ஒரே ஒரு திக்னஸ் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் பேசிக்லி போத் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அண்ட் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை வந்துட்டு இப்படி ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. Q இஸ் ஈக்குவல் டு உள்ளாக்க இருக்க டெம்பரேச்சர் டிஐ வெளியில் இருக்க அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா கண்டக்டிவ் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கன்வெக்டிவ் ஹீட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கண்டக்டிவ் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா வந்துட்டு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா 1/2πkl ln of R1/Ri. ஸோ இந்த வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னர் ரேடியஸ் ஃபிக்ஸாக தான் இருக்க போகுது. அவுட்டர் ரேடியஸாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். வாட் ஐ மீன் பை இன்க்ரீசிங் த ரேடியஸ்னா, இன்க்ரீசிங் த அவுட்டர் ரேடியஸ் திக்னஸ் ஆஃப் த இன்சுலேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த ரேடியஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கேன்னா என்ன நடக்குது, இந்த டேர்ம் பொறுத்தவரை எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் கன்வெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவில் நீங்கள் ஏன்னா லான் உள்ளாக்க ஆர் வந்துட்டு நியூமரேட்டர் இருக்கனால ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. கன்வெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிலிண்டரோட ஃபார்முலாவில் பார்த்தோன்னா 1/2πr0HL இருக்குல்ல, இந்த 1/2πr0HL R0 வந்து பார்த்தோன்னா டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் இருக்கப்ப நம்மளுக்கு என்ன நடக்குது, இந்த R0 வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால என்ன நடக்குது, கண்டக்ஷன் இந்த அவுட்டர் ரேடியஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கப்ப கண்டக்ஷனில் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் கன்வெக்ஷனில் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் குறையுது. ஸோ என்ன நடக்குது, டு அ சர்டன் ஸ்டேஜ் அதாவது இங்கே வரைக்கும் இந்த இடத்துல இருக்க வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே போகுது. என்ன ரீசன்னா நம்மளோட கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட அந்த டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டே குறைய ஆரம்பிக்குதுன்னா, நம்ம கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பிளேஸ் அ டாமினன்ட் ரோல் இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ்க்கு அப்புறம். ஸோ ஓவராலாக நம்ம கன்வெக்ஷனையுமே அதுங்க டாமினேட் பண்ணுறதுனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இங்கே ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஃபார்முலாவில் ஓவராலாக ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப Q குறைஞ்சிட்டே போகுது. ஸோ திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஸோ இப்போ டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நார்மலாக அப்போ சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஒரு சிலிண்டருக்கு எடுத்துக்கிட்டோம்னா கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். இப்போ டிரைவ் பண்ணி கொண்டு வரப்போ என்ன பண்ணுவோம்னா, நிமிஷம் இது டெரிவேஷன் ப்ராப்பராக எடுக்கிறேன். E by del total resistance. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா டேட்டா புக்லேருந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு கன்வெக்ஷன் நடக்கிற மாதிரி, வெளியிலும் இன்டர்னலும் கன்வெக்ஷன் நடக்கிற மாதிரி. ஸோ டிஐ மைனஸ் டி இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம் Q இஸ் ஈக்குவல் இந்த ஃபார்முலா வருமா. இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், இங்கே 1/2π வந்துட்டு வெளியில் காமன், 2πL எல்லாமே காமன் இருக்கிறனால அது வெளியில் காமன் எடுத்துக்கிட்டோம்னா அது மேலே அப்படியே நியூமரேட்டர் போயிடும். ஸோ நம்ம எதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா, டு ஃபைண்ட் தி மேக்ஸிமம் அண்ட் கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஃபார்முலா. கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஃபார்முலா எப்போ இருக்கும், Q மேக்ஸிமம் இருக்கப்ப. ஸோ Q எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னா, வி டிஃபரன்ஷியேட்டிங் Q வித் ரெஸ்பெக்ட் டு R அண்ட் ஈக்குவேட்டிங் இட் டு 0. அப்போ தான் வந்துட்டு அந்த டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்ம் ஈக்குவேட்டட் டு 0 போடுறப்ப தான் அந்த ரிசல்ட்டிங் R வேல்யூ எடுக்கிறப்ப நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் R கிடைக்கும். மேக்ஸிமம் மினிமம்னு சொல்லுவோம்ல. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு 0. ஸோ இந்த வித் ரெஸ்பெக்ட் டு 0 டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப மேலுக்கு அந்த டேர்ம் ஃபுல்லாக சின்னு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன். இப்போ கீழே டினாமினேட்டரை பவர் -1 எடுத்து மேலே வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு R கூட டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும்.
எப்படி இந்த டேர்ம் கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, ஆர்ஐ வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஸோ லான் ஆரோட டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்கன்னா 1/kவும் கான்ஸ்டன்ட். ஸோ லான் ஆரோட லான் பேசிக்கலி இது எப்படி இருக்குன்னா லான் x/5 அந்த மாதிரி எக்ஸாக டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ லான் x/5 என்ன நடக்கும் 1/x/5 அப்படின்னு இருக்கும் கரெக்டாக. ஸோ அதை தான் நெக்ஸ்ட் எழுதியிருப்பேன் இங்கே. ஸோ அதோட இது எப்படி எழுதிப்பேன்னா 1/k அப்படியே எழுதியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட இன்வர்ஸ் அப்படியே எழுதியிருப்பேன். ஏன்னா x/5 வந்துட்டு 1/x/5 போடுறப்ப அது இன்வர்ஸ் ஆயிரும் கரெக்டா. ஸோ r0/ra will become ra/r0. செயின் ரூல் நெக்ஸ்ட் அப்ளை ஆகணும். உள்ள இருக்கிறது திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ x/5னா அது திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன ஆகும் 1/5 வருமா. ஸோ இப்போ இங்கே 1/ra வரும். அந்த 1/ra மல்டிப்ளை பண்ணிக்குவேன். ப்ளஸ் இந்த டேர்மோட டிஃபரன்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா 1/h/r0. இங்கே h கான்ஸ்டன்ட் r0 மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ r பவர் -1 எடுத்துட்டு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். r பவர் -1 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன இருக்கும் மைனஸ் ஆஃப் r பவர் அந்த பவர் மல்டிப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் பவர் கூட -1 நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா என்ன இருக்கும் நம்மளுக்கு -1/h 1/r0 பவர் ஸ்கொயர்னு வந்துடும். r0 ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இந்த 1/r டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா -1/r0 ஸ்கொயர்னு வரும்ல, அந்த ஃபார்ம் தான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் r இங்கே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம் இதெல்லாம் ஈக்குவல் டு 0 பண்ணுறோமா, இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் தூக்கி போய் 0 போட்டுருவோம். அப்போ இங்கே எது என்ன கிடைக்கும் 1/k இன்ட்டு 1/r0 மைனஸ் ஆஃப் 1/h இன்ட்டு 1/r0 ஸ்கொயர் இருக்கும். இந்த சைட் ஆஃப் த 0 கொண்டு வந்துடுறேன். அப்போ இந்த மாதிரி எனக்கு வரும் r0 1 டைம் கேன்சல் ஆகும். தென் வில் கெட் r கிரிட்டிக்கல் ரேடியஸ் as k/h. அதே மாதிரி ஸ்பியருக்கு எடுத்துக்கோங்க. ஸ்பியருக்கு வந்துட்டு கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா சிமிலராக நான் வந்துட்டு இங்கே கீழே அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கான்ஸ்டன்ட்ஸ்லாம் போட்டுட்டு கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது இன்ஃபேக்ட் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இது கான்ஸ்டன்ட்டு திருப்பி 1/r0 மட்டும் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே 1/r0 ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். r0 ஸ்கொயர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா பவர் -2 போயிடும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். அது -2 டிவைடட் பை r0 பவர் 3ன்னு வந்துடும். ஸோ அதை தான் இங்கே போட்டுருவோம். போட்டு திருப்பி இந்த இது நம்ம ஈக்குவல் டு 0 ஈக்குவேட் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஈக்குவல் டு 0னால இந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஃபுல்லாகவே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல 0 செட் கொண்டு போயிட்டு அது கேன்சல் ஆயிடும். இது வந்துட்டு ஈக்குவல் டு 0 பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கிறது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் இந்த மைனஸ் இந்த டேர்ம் இருக்குல்ல அது அந்த சைட் ஆஃப் 0 கொண்டு வந்துட்டிங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ஸோ அதில் வந்துட்டு r0 ஸ்கொயரும் r0 கியூபும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வில் பி கெட்டிங் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2k ஆயிடுச்சு. புரியுதாடா? எஸ். விஸ்வா இப்போ ஆக்சுவலி சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. நான் கீழே சாப்பிட போகிறேன். ஓகேடா.